ஐயோ ஏன் ஆட்டுக்குட்டி. அட பாவி, இதெல்லாம் எங்க இருந்து திருட்டு வர? திருடுனது இல்ல, ஊர்க்காரங்க சன்மானமா கொடுத்தாங்களா? நானே எடுத்துக்கிட்டேன். அது சரி, அதுக்கு பேர் தான்டா திருட்டு. நீ இதை கொண்டு வரும்போது யாராவது பார்த்தாங்களா? பார்த்துருப்பாங்க. அப்போ ஊர்க்காரங்க சேர்ந்து என்ன உதைக்க போறாங்க? நான் எடுத்ததுக்கு உன்னை எதுக்கு உதைக்கணும்? அது சரி, நீ பண்ற போக்கிரித்தனத்துக்கு உன்னையவன் கேட்பான். அதுவும் இவ்வளவு பெரிய துப்பாக்கி வச்சிருந்தா. இவ்வளவு பெரிய ஐட்டத்தை என்ன பண்ற? குழம்பு வச்சிரு. இனிமேல இவ்வளவு பெரிய பொருள்லாம் கொண்டு வராத. ஒரு தங்க செயின், வாட்ச், இந்த மாதிரி கை அடக்கமா கொண்டு வா. பார்க்கலாம். இதுக்கெல்லாம் எவ்வளவு எதிர்பார்க்குற? 100 ரூபாய்க்கு சரக்கு கொடுத்தா போதும். போன தடவை தேங்காய் வாழைத்தாரெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தல, நீ எனக்கு 10 ரூபா பாக்கி. அதுக்குண்டான சரக்கு இப்போ கொடுத்துரு. சிறுத்தையை பிடிக்க ஆளை கூட்டு வந்து நாம சிரமத்துல எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஏன் என்னாச்சு? நம்ம சைக்கிள் கடை பொன்னையா வீட்டுல இருந்த கோழியை காணோம். அந்த நாதாரி பையன் ராத்திரியோட லவுட்டிட்டு போயிட்டான். யாரு? வேற யாரையா, அந்த சிலுவதான். நீங்க எல்லாம் ஏன் கூட இருந்திருந்தா அன்னைக்கு அவனை கொன்னு இருக்கலாம். துப்பாக்கியை காமிச்சதும் யாரும் ஒரு வார்த்தை பேசல. இப்ப பேசி என்ன பண்ண? உழப்பத்து பூனையை பிடிச்சி புரண்டி வச்ச கதையா போச்சு. இத பத்தி யாரும் ஃபாதர் கிட்ட சொல்லலையா? ஊர்க்காரங்கெல்லாம் சேர்ந்து ஃபாதர் கிட்ட அவனை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஆனா அவன் அவருக்கும் வச்சால ஆப்பு. வெளியே சொன்னா வெக்க கேடு. ஃபாதர் வளர்த்த தென்னை மரத்துல ஒரு தேங்காய் கூட இல்ல. அதோட நிக்காது, நம்ம துணியையே உருவான். பாத்துக்கிட்டே இருங்க. வக்கீல இந்தா ஒரு பெட்டிஷன் எழுது. என்ன திருட்டா? திருடனது மட்டும் இல்ல, என் பொண்ணை பயமுறுத்திருக்கான் அந்த ராஸ்கல். ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்துட்டு போயிட்டான். அதுக்கு புண்ணாக்கு கலக்க வச்சிருந்த ஒரு பாத்திரத்தை சேர்த்து எடுத்துட்டு போயிட்டான். யார் அந்த சிலுவை தானே? சிலுவை அவனை செவிலே அறையணும். அந்த புறம்போக்கு தான். இவனை பிடிச்சி உடனே போலீஸ்ல ஒப்படைக்கலன்னா இந்த ஊர்ல ஒரு பையனும் புள்ள குட்டிகளை கூட வச்சுட்டு பொழப்புத்தனம் நடத்த முடியாது. அவன் முன்னாடி நின்னா கண்ணை நோண்டி வித்தால வித்துருவான். வக்கீல நீ எழுது. பாயி பாயறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்கணும். இனி யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல வக்கீல. போலீஸுக்கு 10 100 கொடுத்தாவது அவனை தூக்கி உள்ள வைக்கணும். அப்ப ஒரு நிமிஷம் வா. என்ன வாயா, சீக்கிரம் வா. உனக்கு வயசு வந்த ஒரு பொண்ணு இருக்குல்ல, அதுக்கு கல்யாணம் காட்சி பண்ணணும்ல. ஆமா. அது நடக்க கூடாதுன்னு நினைக்கிறியா? அந்த சிலுவை ஒரு வீட்டுக்குள்ள போனானா அதுக்கு என்ன அர்த்தம்? ஐயோ அல்லா. போனதெல்லாம் போகட்டும். அந்த சிலுவை ரொம்ப மோசமானவன். கம்ப்ளைண்ட் கொடுத்தா உன்னை பின்னி எடுத்துருவான். இப்ப கம்ப்ளைண்ட் கொடுக்கவா வேண்டாமா சொல்லு? வேண்டாம் வைக்கல, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நல்ல வேலை எனக்கு காப்பாத்தின. அப்ப என் கூட வா. என்ன விஷயம் ஃபாதர், இப்படி ஓடி வரீங்க? ஓடாம என்ன பண்றது? சர்ச்சில் என்னால உட்கார முடியல. என்ன பிரச்சனை? எல்லாம் உன்னால வந்த வின. என்னாலயா? குன்றத்தூர்ல சேது கூப்பிடலாம், நீ தானே சொன்ன? சொல்லு. ஆமா. ஆனா அவரோட பையன் சிலுவை இந்த ஊருக்கு என்னைக்கு வந்தானோ அன்னைக்கே சொன்ன. கை காசு கொடுத்து அனுப்பிவிடு, அவன் நம்ம வேலைக்கே உழ வச்சிருவான்னு. கேட்டியா? அது சரி, அதுக்கு நான் மட்டும்தான் காரணமா? நீங்க சொன்னதாலதான் லெட்டர் எழுதினேன். உங்க விருப்பப்படி தான் அவனை கூட்டிட்டு வந்திருக்கேன். அதனாலதான் சொல்றேன், பிரச்சனை இப்ப உனக்கு இல்ல, பிரச்சனை எல்லாம் எனக்கு தான். அவன் மேல எத்தனை கம்ப்ளைண்ட் வருது. கேட்கறவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது? நீங்க என்ன பதில் சொன்னாலும் இந்த ஊர்ல கேட்பாங்க. ஆனா நான் இழந்த பணத்தை யார் தருவா? இது என்ன தெரியுமா? அவனோட செலவெல்லாம் நான் ஏத்துப்பேன்னு சொன்னேன்ல. இந்த மாசம் அவனோட செலவு படிக்கிறேன், கேளுங்க. ஒயின் ஷாப்ல 924 ரூபா 70 பைசா. கோவிந்தனோட ஹோட்டல்ல 812 ரூபா. மற்றபடி அவன் ஊதின செலவு 212 ரூபா. பலசரக்கு கடையில் 450 ரூபா. எல்லாம் சேர்த்து 2446 ரூபா 70 பைசா. இதெல்லாம் போதாமல் கைமாத்தா என்கிட்ட ரொக்கமாக வாங்கின பணம் 600 ரூபா. இதுக்கெல்லாம் நான் எங்கே போவேன்? ஒரு கெசட் ஆஃபீஸ் செய்ய மாட்டான் இவ்வளவு செலவு. கடைசியில் உங்களையும் சண்டை போட வச்சுட்டான். நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன், மாமா அவனை ஊரை விட்டு அனுப்புங்கன்னு. அப்போ என்ன சொன்னீங்க? எனக்கு பொறாமன்னு. ரைஃபிள் ஷூட்டிங்கில் என்ன அடிச்சுக்க ஆளே இல்லை. இப்படியே போனா நாளைக்கு அவன் உங்க தலை மேல ஏறி மிளகா அரைப்பான். அதுக்கு முன்னாடி ஏதாவது செஞ்சு அவனை இந்த ஊரை விட்டே துரத்தணும். உங்களுக்கு சம்மதம் தானே? நான் இதை ஃபேஸ் பண்ணலாம்ல. யார் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, அவன் இந்த ஊர்ல இருக்கக்கூடாது. முதலாளி, என்ன? ஒரு 200 ரூபாய் வேணும். உங்ககிட்ட கேட்டு வாங்கிக்க சொன்னா. யாரு? என்ன பண்றது? மனுஷங்கிட்ட பேசலாம், இந்த காட்டு பையன்கிட்ட என்ன பேசுறது? இந்த நேரத்தில் அவனை ஊருக்கு அனுப்புறத பத்தி பேசுறது நல்லது இல்ல. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்.
இவ்வளவு அடி வாங்கிட்டு சிரிக்கிறியா நீ? இப்ப தெரியுதா இந்த ஊர்க்காரங்கிட்ட விளையாண்டா என்ன நடக்குன்னு? டேய் சீக்கிரமா உன் பொட்டி படிக்கலாம் எடுத்துக்கிட்டு இடத்த காலி பண்ணு. இனி நீ ஒரு நிமிஷம் இங்க இருக்கக்கூடாது. அப்ப சிறுத்தை வந்தா அந்த பிரச்சனையை நாங்க பாத்துக்கிறோம். இங்க இருந்து போறதுக்கு உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? நான் போக மாட்டேன். போக மாட்டியா? இனி இந்த ஊர்ல உன்னோட உதவி யாருக்கும் தேவையில்லை. இனிமே நீங்க இருந்தா உனக்கு யாரும் பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. என்னோட குடிசையிலேயே உன்னை தங்க வைக்க மாட்டேன். நீ போகாட்டி இந்த ஊருக்காரங்களை அடிச்சு கொள்ளுருவாங்க. என்ன வேணா செய்யுங்க, நான் போறதா இல்லை. யாரது? சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்குமா? காலையில இருந்து வெறும் வயிறு, பசி தாங்க முடியல. நீ சாப்பிடலன்னு யார் அழுதா? போங்க இருந்து பொறுக்கி. என்னக்கா? யாருக்கா? அவன்தான் அந்த சிலுவை. ஏய், அந்த பொறம்போக்கு எங்க வந்துட்டானா? வேண்டாம், நீ போக வேணாம், அவன் போயிட்டான். கையும் காலையும் அடிச்சு உடைச்சிருக்கணும். அதெல்லாம் அவனுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல வக்கீல. எலும்பு கூடனதுக்கு அப்புறம் மறுபடியும் அவன் வேலையை காட்டுவான்ல. ஆனா எவ்வளவு அடிச்சாலும் தாங்கறான் வக்கீல. அன்னைக்கு அவன் மேல வீசின கல்லுல ஒண்ணு என் மேல பட்டிருந்தாலும் இன்னைக்கு என்ன உயிரோட பாத்துருக்க முடியாது. நடக்கிறது பறக்கிறது எல்லாம் தின்னா அப்படித்தான் இருப்பான் அவன். டீ குடிங்க. பார்த்தா தெரியலனாலும் ஆளு ரொம்ப ஸ்ட்ராங்கு. தோ வந்துட்டானே. ஒரு டீ கொடுங்க. கொடுக்க முடியாது. கொஞ்சம் சுடுதண்ணியாவது கொடுங்க. கொதிக்கிற தண்ணியை மூஞ்சில ஊத்திடுவேன், பேசாம போயிடு. போடான்னு சொன்னா போக மாட்டியா? முதல்ல நாய் அந்த பக்கம் கூட்டிட்டு போயா. கூட்டிட்டு போயிடு. போயா, போன்னு சொல்றல போ. கைசர் ரெண்டும் மிருகம், ரெண்டுத்துக்கும் புத்தி கிடையாது. உனக்கு இருக்கா ஏன் முதல்ல? ரொம்ப அடிச்சிட்டாங்கல்ல? அது பரவாயில்ல, கல்லால் அடிச்சதுதான் தடுக்க முடியல. ஏதாவது சாப்பிட்டியா? பச்சை தண்ணி கூட உனக்கு கொடுக்க கூடாதுன்னு பஞ்சாயத்துல சொல்லிட்டாங்க. அப்புறம் இது கொண்டு வந்த? என்னால உன்னை இந்த நிலைமையில விட முடியல. எதுக்கு இதெல்லாம்? நீ யாரு? என் கூட பிறந்தவளா? இந்தா சாப்பிடு. உன்னை தேடாத இடம் இல்லை. நீ போயிட்டேன்னு நினைச்சேன். போலான்னு தான் நினைச்சேன், ஆனா அப்படியே இருந்துட்டேன். அப்படியும் போகாம இங்கே இருந்துட்ட. அப்புறம் உங்க அம்மாவை கொண்ட சிறுத்தையை யார் கொல்லுவா? ஃபாதரும் பால்ராஜ் முதலாளியும் சொல்லும்போது போலான்னு தான் நினைச்சேன். அப்பதான் உன் ஞாபகம் வந்தது. நல்லதுக்கு தான். நீ எதுக்காக வந்தியோ அந்த வேலையை முடிச்சுட்டு ஊர்க்காரங்க கிட்ட நல்ல பேரிடு. அதை விட்டுட்டு பொம்பளைங்க பின்னாடி சுத்தாத. உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டு இந்த ஊர் முன்னாடி மரியாதையோட வாழலாம்ல. எனக்கு எவன் பொண்ணு தருவான்? எதுக்கு தரணும்? உனக்கு பிடிச்சிருந்தா கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கோ. என் கூட நிரந்தரமா இருக்கிறதுக்கு என்ன ஆசைப்படுற பொண்ணு கிடைக்கணும்ல. நான் போதுமா? சொல்லு, நான் போதுமா? கோமாளி மாதிரி சிரிக்கிறேன். ஏன் அடிக்கிற? ஏண்டா இந்த ஊரி நாசம் பண்ணிட்டேன். எங்க ரெண்டு பேரும் சேர விடாம பிரிச்சுட்டேன். இதுக்கு மேலையும் ஒண்ணு. தாமஸ், ஏன் அடிக்கிற? நான் சொல்றது கேளு.
காப்பாத்து காப்பாத்து கையை கொடு காப்பாத்து புடி இந்த இத புடி ஏய். நல்லா பிடிச்சுக்கோ நல்லா பிடிச்சுக்கோ மேல வா மேல வா யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்ல. எல்லாரும் இது ஒரு விபத்துன்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. சில பேர் தற்கொலைன்னு பேசிக்கிறாங்க. தாமஸ்க்கு எதிரிங்க யாருமே கிடையாது. போலீஸ் கிட்ட நீ சொல்லல நான் தான் கொன்னேன்னு. நீ வேணும்னே செய்யலையே, தெரியாம தானே? இருந்தாலும் என்னால தானே. அப்படி இல்லை சிலுவ. போலீஸ் உங்களை பிடிச்சிட்டு போனா தாமஸ் திரும்ப வரவா போறான்? அதே நினைச்சு வருத்தப்படாத. நான் சர்ச்சுக்கு போறேன். ஒரு பிடி மண்ணாவது நான் அவனுக்காக போடணும். நீ என் வாழ்க்கையை நாசம் பண்ண உன்னை சும்மா விட மாட்டேன்.